வெல்கம் ஆல். இது வரைக்கும் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லைவ் வீடியோ செஷன் பார்க்கறதுக்கு. அது உங்கள் விருப்பம், ஓகேங்களா? பட் டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீ கண்டென்ட், பிடிஎஃப் ஃபைல்ஸ், அதாவது ஃபார்முலா ஷீட்டு, நோட்ஸு, இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீட் ஆஸ்பிரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜேஇ ஆஸ்பிரன்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து எல்லாம் கிளியரா தெரியுதா? குட் ஈவினிங், குட் ஈவினிங், வெல்கம் ஆல். ஸ்க்ரீன் கிளியரா தெரியுதா? வாய்ஸ் கிளியரா கேட்குதான்னு சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் வி கேன் கண்டினியூ அவர் கிளாஸ். இல்லை, வி கேன் ஸ்டார்ட் அவர் கிளாஸ். ஆமாம், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் கிளியரா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் தான் இப்போ படிக்க போகிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். முதல்ல இன் த ப்ரீவியஸ் சாப்டர், அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர்ல யூ ஹவ் லேர்ன்ட் த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு, பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு, அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு, ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் எப்படி கேரக்டர்ஸ்னாலும் ட்ரெய்ட்ஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான், கடத்தப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் த ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் சச் பேட்டர்ன்ஸ். ஸோ அந்த பேட்டர்னோட ஜெனட்டிக் பேசிஸ் என்ன, எந்த ஜெனட்டிக் பேசிஸ்ல அது கடத்தப்படுது, அதாவது ஒன்றும் இல்லை, லா ஆஃப் டாமினன்ஸ் ஒரு ஜெனட்டிக் பேசிஸ். லா ஆஃப் டாமினன்ஸ்னா என்ன? ஹெட்ரோசைகஸா இருக்கிறப்போ அல்லில், டாமினன்ட் அல்லில் ரிசசிவ் அல்லில கண்ட்ரோல் பண்ணிடும். டாமினன்ட் அல்லில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ரிசசிவ் அல்லில் எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் ஜெனட்டிக் பேசிஸ் அந்த பேட்டர்னுக்கு, சச் பேட்டர்னுக்கு. லா ஆஃப் செக்ரிகேஷன், கேமிட்ஸ் எப்பவுமே பியூரா தான் இருக்கும் அப்படின்லாம் படிச்சோம் இல்லையா? At the time of Mendel, the nature of those factors regulating the pattern of inheritance was not clear. மெண்டலோட காலகட்டத்தில் அந்த ஃபேக்டர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸ் தான் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுச்சு, ரெகுலேட் பண்ணுச்சு. அந்த ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு யாருக்கும் கிளியரா தெரியல. ஏன்? மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கல. அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் வந்து அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல இல்லை. ஸோ டிஸ்கஷனுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவா இருந்தது. அதனால over the next 100 years, the nature of the putative genetic material, putative-னா assume பண்ணியிருந்தாங்க இல்லையா, assumption, ஒரு கற்பனையில இப்படிதான் இருக்கும்னு கெஸ், அதுதான் putative-னு சொல்லுவாங்க. Putative genetic material was investigated, culminating in the realization that DNA அப்படிங்கிறது என்ன? full form deoxy ribonucleic acid, DNA is the genetic material, at least for the majority of organism. அதென்ன at least for the majority of organism? சில ஆர்கானிசத்துக்கு ஜெனட்டிக் மெட்டீரியலா டிஎன்ஏ இல்லை. ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு அடுத்த 100 வருஷத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கானிசம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இல்லாத ஆர்கானிசம் எதுன்னா ஆர்என்ஏ வைரஸ். ஆர்என்ஏ வைரஸ்ல ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கும். டிஎன்ஏ வைரஸ்னு ஒன்று இருக்கு, அதுல தான் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கும். அப்ப எல்லா ஆர்கானிசம்னு நம்ம மொட்டையா சொல்ல முடியாது. அதனாலதான் அட்லீஸ்ட் ஃபார் த மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கானிசத்துக்கு டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாப்டரோட பேர் என்னங்க? சாப்டரோட பேர் என்ன? மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். மாலிகுலார்னா என்ன? தமிழ்ல மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸோட மூலக்கூறு அடிப்படை என்ன, அதான் படிக்க போறோம். இதுக்கான ஒன் ஆன்சர், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். வாட் இஸ் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யாரு, ஹூ, என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் சிம்பிளா டிஎன்ஏ தான். ஸோ த என்டையர் சாப்டர் இஸ் அபவுட் டிஎன்ஏ தான். டிஎன்ஏவை எப்படி ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டுபிடிச்சாங்க, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன, டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆகுது, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ எப்படி வருது, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வந்ததுக்கு அப்புறம் ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் எப்படி வருது, டிஎன்ஏவை எப்படி ரெகுலேஷன்லாம் நடக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த சாப்டர்ல படிப்போம். த என்டையர் சாப்டர் இஸ் அபவுட் டிஎன்ஏ.
டிஎன்ஏவை தான் இவங்க மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யாருன்னா டிஎன்ஏ தான். அப்ப நீங்க கேட்பீங்க, சாப்டருக்கு பேரு பேசாம டிஎன்ஏன்னு வச்சிருக்கலாமே. ஆர்என்ஏ வைரஸ்னு ஒன்று இருக்கே, ஜெனட்டிக் மெட்டீரியல், சில வைரஸ்க்கு ஆர்என்ஏ எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால வம்பே வேணாம். மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா டிஎன்ஏ. ஆர்என்ஏ வைரஸ்க்கு மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன? ஆர்என்ஏ. மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கானிசத்துக்கு மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன? டிஎன்ஏ. மறந்துடாதீங்க. ஓகேங்க. ஸோ அதனாலதான் டிஎன்ஏவை பத்தி படிப்போம். பாருங்க, இந்த டிஎன்ஏ 5.1ல 5.2ல த சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல். டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல். ஆர்என்ஏ வேர்ல்டு, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏல இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து ஆர்என்ஏ வருது, டிஎன்ஏல இருக்க அந்த ஜெனடிக் கோடு, டிரான்ஸ்லேஷன்னா புரோட்டீன் சிந்தசிஸ், ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், ஜீன் எங்க இருக்கு? டிஎன்ஏல இருக்கு. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், ஹியூமன் டிஎன்ஏவை அப்படியே சீக்வன்ஸ் பண்றது. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணும்? எல்லாமே டிஎன்ஏ தான். என்டையர் சாப்டர் இஸ் அபவுட் டிஎன்ஏ. அதான் மாலிகுலார் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸே டிஎன்ஏ தான். ஓகேங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம கண்டினியூவா படிப்போம். இன் கிளாஸ் 11th you have learned that nucleic acids are polymers of nucleotides. So nucleic acids na yaru? Nucleic acids are of two type: deoxyribonucleic acid, ribonucleic acid. அப்போ இது polymers of nucleotides. DNA வா இருந்தாலும் சரி, RNA வா இருந்தாலும் சரி, அது எதனால் ஆனது? நியூக்ளியோடைடுகளால் ஆனது. ஞாபகம் வச்சுங்க. ஸோ நியூக்ளிக் ஆசிட் ரெண்டு டைப் தான். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாமே பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். பாலிமர்னா என்ன? நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ரிப்பீட்டடா சேர்ந்துதான் நமக்கு டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணுது. நிறைய நியூக்ளியோடைட்ஸ்னு வரும்போது பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு கெமிக்கலா சொல்றோம். ஓகே. இப்போ டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ அண்ட் ரைபோநியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ ஆர் த டூ நியூக்ளிக் ஆசிட். இங்க சொன்னா அதான் இங்க கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் தான் டூ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஃபவுண்ட் இன் த லிவிங் சிஸ்டம். உயிருள்ள ஆர்கானிசத்துல நம்ம உடம்புல வந்து டிஎன்ஏவும் இருக்கு, ஆர்என்ஏவும் இருக்கு. டிஎன்ஏ ஆக்ட்ஸ் அஸ் த ஜெனடிக் மெட்டீரியல் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். டிஎன்ஏ தான் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ல ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. ஆர்என்ஏ தோ இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஜெனடிக் மெட்டீரியல். ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா ஆக்ட் பண்ணாலும் எங்க சம் வைரஸஸ்ல, அந்த வைரஸ் தான் ஆர்என்ஏ வைரஸ்னு சொல்வீங்க. மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் அஸ் எ மெசஞ்சர். மெசஞ்சர்னா எம்ஆர்என்ஏ. மோஸ்ட்லி ஆர்என்ஏ வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏவா செயல்படுது. மெசஞ்சர்னா என்ன? என்ன மாதிரி புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற கோடு எடுத்துட்டு போறதுனால அவன் பேரு மெசஞ்சர். ஓகே. ஆர்என்ஏ ஹேஸ் அடிஷனல் ரோல்ஸ் ஆஸ் வெல். ஸோ ஆர்என்ஏக்கு அடிஷனல் ரோலும் இருக்கு. என்ன ரோல் அப்படின்னு பார்க்கலாம். ஆர்என்ஏவோட அடிஷனல் ரோல்ஸ் என்ன? இட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அடாப்டர். அடாப்டர்னா யாருப்பா? கேரி பண்ணிட்டு போறவன், கூட்டிட்டு போறவன், எடுத்துட்டு போறவன் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சார்ஜர் அடாப்டர்னு சொல்லுவீங்க. அந்த அடாப்டர் என்ன பண்ணுது? பிளக் பாயிண்ட்ல இருந்து பவரை எடுத்துக்கிட்டு போய் செல்போனுக்கோ எதை சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சார்ஜ் பண்றதுக்கு அதை பவரை எடுத்துட்டு போகுது. ஸோ எடுத்துட்டு போறவங்க அடாப்டர். இங்க அடாப்டர் யாரு? டிஆர்என்ஏ. அடாப்டர் யாருங்க? டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இவன் யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான்? அமினோ ஆசிட சைட்டோபிளாசத்துல இருந்து ரைபோசோமுக்கு எடுத்துட்டு போவான். அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அதனால டிஆர்என்ஏ தான் அடாப்டர். அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏ. ஸ்ட்ரக்சரல்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றது. ரைபோசோம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். இது கிடையாது. எது கிடையாது? மெம்பரேன் கிடையாது. ரைபோசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல ஆர்என்ஏவும் இருக்கு, புரோட்டீனும் இருக்கு. ஸோ புரோட்டீன் பிளஸ் ஆர்என்ஏ சேர்ந்து தான் ரைபோசோம்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துது. ரைபோசோம்ல இருக்க ஆர்என்ஏவை தான் ஆர்ஆர்என்ஏ. ஸோ ரைபோசோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ற ஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏவும் இருக்கு. ஆர்ஆர்என்ஏ தான் ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏ. அது எந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது? ரைபோசோம். மறந்துடாதீங்க. அண்ட் இன் சம் கேசஸ் ஆஸ் எ கேட்டலிட்டிக் மாலிகூல், ரைபோசைம்னு படிச்சிருப்பீங்க. ரைபோசைம், ஆர்ஹெச்ஐ, ரைபோசைம் என்சைமாவும் ஆக்ட் பண்ணும். ரைபோசைம். In class 11th you have already learned the structure of nucleotides. நியூக்ளியோடைட்னா என்னன்னு படிச்சாச்சு. நியூக்ளியோடைட்ல 3 பேர் இருப்பாங்க. நைட்ரோஜீனஸ் பேஸ், நைட்ரோஜன் பேஸ், அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். நைட்ரோஜன் பேஸ், பென்டோஸ் சுகர் அண்ட் பாஸ்பேட். சுகர், பாஸ்பேட்,
நைட்ரஜன் பேஸ். சூப்பர்மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார? நியூக்ளியோடைட. ஸோ நியூக்ளியோடைடோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். நியூக்ளியோடைட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 people. ஒருத்தர் சுகர், ஒருத்தர் பாஸ்பேட், ஒருத்தர் நைட்ரஜன் பேஸ். 3 பேர் சேர்ந்தா நியூக்ளியோடைட்ஸ். அண்ட் த வே தீஸ் மோனோமர் யூனிட்ஸ், நியூக்ளியோடைடுங்கிறது ஒரு நியூக்ளியோடைட் மோனோமர். மோனோமர் யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு டு ஃபார்ம் நியூக்ளிக் ஆசிட்ஸ், பாலிமர்ஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட் வந்து நிறைய ரிப்பீட்டடா நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்து தான் நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. எப்படி செங்கல்லாம் சேர்ந்து செவரு வீடு ஃபார்ம் ஆகுது, அது போல நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நியூக்ளிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ மறந்துடாதீங்க. In this chapter, we are going to discuss the structure of DNA. DNA ஓட structure, DNA எப்படி replicate ஆகுது, the process of making RNA, transcription. The process of making RNA க்கு என்னங்க பேரு? Transcription. மறந்துடாதீங்க. From DNA, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க transcription. DNA ல இருந்து RNA வரதுக்கு பேரு transcription. The genetic code that determines the sequence of amino acids in proteins. ஒரு புரோட்டீன்ல அமினோ ஆசிட் எந்த சீக்வன்ஸ்ல இருக்கணுங்கிறத டிட்டர்மைன் பண்ற ஜெனடிக் கோட் பத்தி படிப்போம். இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இந்த புரோட்டீன் கொடுத்துருக்காங்கல்ல, அது உங்களுக்கு தெரியும். அமினோ ஆசிட்ங்கிறது மோனோமர். ஒரு அமினோ ஆசிட் மோனோமர். இந்த அமினோ ஆசிட்லாம் செயின் ஆஃப் அமினோ ஆசிட் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட். அவன் தான் புரோட்டீன். இந்த லிங்கேஜ் இருக்கு இல்லையா, ஒரு அமினோ ஆசிட்க்கு இன்னொரு அமினோ ஆசிட்க்கு இடையில இருக்க லிங்கேஜுக்கு பேரு பெப்டைட்ஸ். ஸோ இங்க ஒரு பெப்டைட் இருக்கு, 2 3 மெனி பெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகிறதுனால புரோட்டீனுக்கு பேரு பாலிபெப்டைட். பாலிபெப்டைட்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பெப்டைட் லிங்க் இருக்கு. ஒரு அமினோ ஆசிட்க்கு இன்னொரு அமினோ ஆசிட்க்கு இடையில ஒரு பெப்டைட் லிங்க், பெப்டைட் பாண்ட். ஓகேங்களா? இன்னொரு அமினோ ஆசிட்க்கு இன்னொரு அமினோ ஆசிட். ஸோ நிறைய பெப்டைட் பாண்ட் சேர்ந்து தான் புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுனால புரோட்டீனுக்கு இன்னொரு பேரு பாலிபெப்டைட். புரோட்டீனுக்கு இன்னொரு பேரு பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பெப்டைட் லிங்க்ஸ் பாண்ட்ஸ் சேர்ந்து அமினோ ஆசிட்ஸை செயினா ஃபார்ம் பண்ணுது. The process of protein synthesis க்கு பேரு translation and elementary basis of their regulation. ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ எப்படி வந்து ரெகுலேட் பண்ணப்படுது அப்படிங்கிறத லாகோபரான்ல பார்ப்போம், ஜீன் ரெகுலேஷன் பத்தி. ஓகே, ஸோ த டிட்டர்மினேஷன் ஆஃப் complete nucleotide sequence of human genome during last decade has set in a new era of genomics. So genes எல்லாம் பத்தி படிக்கிறது ஜீனோமிக்ஸ். ஸோ ஜீனோமிக்ஸ்ல என்டையர் ஹியூமன் ஜீனோமையும் சீக்வன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி சீக்வன்ஸ் பண்ணிட்டா ஹியூமன் ஜீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா படிக்க முடியும். ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அது பேருதவியா இருக்கும். ஓகேங்க. ஸோ ஹியூமன் ஜீனோம் எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் இந்த சாப்டர்ல நம்ம படிப்போம். இந்த லாஸ்ட் செக்ஷன் கடைசியில த எசென்ஷியல் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங். ஹியூமன் ஜீனோம்னா, ஜீனோம்னா டிஎன்ஏ அண்ட் டிஎன்ஏ இன் நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருக்கும், அண்ட் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள டிஎன்ஏ இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள டிஎன்ஏ இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து சீக்வன்ஸ் பத்தி படிச்சிட்டோம் அப்படின்னா அதான் ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங்னா என்ன? ஹியூமனோட டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல அடினைன், தைமின், இப்படி வரிசையா நியூக்ளியோடைட் செயின் இருக்கு. அந்த நியூக்ளியோடைட் செயின் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்படியே கண்டுபிடிச்சு எழுதிக்கிட்டே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை வந்து நம்ம ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதை முடிச்சுட்டாங்க. என்டையர் ஹியூமன் ஜீனோம்லையும் கண்டுபிடிச்சு சீக்வன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. And its consequence will also be discussed. Consequence-னா அதனால நமக்கு என்ன நன்மைகள் தான் இருக்க போகுது, தீமைகள் எதுவும் இருக்க போறதில்ல. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர்ல. ஓகே, let us begin our discussion by first understanding the structure of the most interesting molecule in the living system. நம்ம என்டையர் வேர்ல்டுலையும் லிவிங் சிஸ்டத்துக்குள்ள இருக்க மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மாலிக்யூல் எதுனா டிஎன்ஏ தான். ஏன்னா ஒரு செல்லுல என்ன நடக்கணும், எப்ப நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் டிசைட் பண்றது டிஎன்ஏ தான். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தான் ஜெனடிக் மெட்டீரியல். ஸோ அந்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மாலிக்யூலான டிஎன்ஏவை பத்தி, தட் இஸ் த டிஎன்ஏ, அதை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். In subsequent sections, we will understand that why it is the most abundant genetic material. Most of the organismத்துக்கு ஏன் இது வந்து டிஎன்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏன்
அப்படிங்கிறது, why அப்படிங்கிறது, and what its relationship with RNA. ஸோ டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா டிஎன்ஏல இருந்து தான் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து வரப்போகுது. ஓகே, இப்போ இன்ட்ரடக்ஷன் படிச்சிருக்கோம்ல, இந்த இன்ட்ரடக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இன்ட்ரடக்ஷன் படிச்சோம், இன்ட்ரடக்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா? இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த டிஎன்ஏ ஆரம்பிச்சிடலாமா? சேட் பாக்ஸ் யூஸ் பண்ண தெரியலையோ? சேட் பாக்ஸ் யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கோ ஆப்ல? ஓகே, நம்ம டிஎன்ஏ பார்ப்போம். இப்ப 2 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல, எல்லாரும் ஜாயின் பண்ணணும்ல, அதுவும் சனிக்கிழமை. நோ டவுட் சார். சனிக்கிழமை இன்னைக்கு வீட்டில தான் இருப்பாங்க. 4 மணிக்கு கிளாஸ் வச்சோம், அப்பதான் நிறைய பேர் ஜாயின் பண்ணல. அது திடீர்னு வச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, 8 மணி கிளாஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு ஜாயின் பண்ணணும், படிக்கணும் இல்லையா? அப்புறமா லைவ் கிளாஸ் ரெக்கார்டடா இருக்கும், அதை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்களோ? சரி, ஓகே. த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். பே பண்ணியிருக்கோம் 1000 ரூபி, ஆப்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஆப்சென்ட் ஆகக்கூடாது. கண்டிப்பா ஒரு கிளாஸை கவனிக்கும் போது அது 100% உங்க மைண்ட்ல போய் உட்காந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, எனிவே இனி வர கிளாஸஸ்ல எல்லாம் வந்துருவாங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்க, த டிஎன்ஏ இப்போ ஜாயின் பண்ணி லைவ்ல கிளாஸ் பார்க்குற எல்லாருக்கும் வெரி குட், கீப் இட் அப். ஓகே, டிஎன்ஏ இஸ் எ லாங் பாலிமர் ஆஃப் deoxyribonucleotides. இது என்ன சார் deoxyribonucleotides? நியூக்ளியோடைட்ஸ் தெரியுது. நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சுகரு, பாஸ்பேட்டு அண்ட் நைட்ரஜன் பேஸ். உதாரணத்துக்கு அடினைன் போட்டுக்கிறேன், குவானைன் இருக்கலாம், சைட்டோசின் இருக்கலாம், தைமின் இருக்கலாம். இந்த சுகர்ல இங்கே OH இருக்கும் தேர்ட் கார்பன்ல. செகண்ட் கார்பன்ல OHக்கு பதிலாக H மட்டும் தான் இருக்கும். O வந்து என்ன ஆயிடுச்சு, வெளியே போயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரைபோஸ் சுகர், இது ஒரு ரைபோஸ் சுகர், பென்டோஸ் சுகர். ஓகேங்களா? இது ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா டிஆக்சி ரைபோஸ். ஸோ இந்த சுகர் வந்து டிஆக்சி ரைபோஸ் சுகர். செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு O போயிட்டதுனால இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன் இங்க இருக்கும். ஓகேங்களா? இங்க ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் கார்பன்ல இருக்க O வெளியே போயிட்டதுனால இந்த சுகர் வந்து டிஆக்சி ரைபோ சுகர். ரைபோ சுகர்ல இருந்து ஆக்சிஜன் வெளியே போயிட்டதுனால டிஆக்சி ரைபோ சுகர். அதனாலதான் இதை வந்து டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டிஎன்ஏல இருக்கக்கூடிய ரைபோ சுகர் டிஆக்சி ரைபோ சுகர். ஓகே, the length of DNA is usually defined as number of nucleotides. ஸோ ஒரு டிஎன்ஏவோட லென்த்தை சென்டிமீட்டர்ல மீட்டர்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அது கண்ணுக்கே தெரியாத குட்டி மெலிசான மாலிகுல், ஸ்கேல் வச்சு அளவிட முடியாது. அப்போ அதுல எவ்வளவு நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எண்ணி அந்த நியூக்ளியோடைட்ஸை வச்சு டிஎன்ஏவோட லென்த்தை கால்குலேட் பண்ணுவாங்க. or a pair of nucleotide referred to as base pair. நமக்கு தெரியும் எப்பவுமே டிஎன்ஏல நியூக்ளியோடைட்ஸ்ங்கிறது பேஸ் பேரா தான் இருக்கும். இந்த அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின். ஸோ நியூக்ளியோடைட்ஸ் பேரா தான் இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி டிஎன்ஏவோட லென்த்தை சொல்லுவாங்க. சரிங்க, ஸோ ஒரு டிஎன்ஏல எத்தனை பேஸ் பேர் இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம அதோட லென்த்தை சொல்லலாம். This also is the characteristics of an organism. அப்படின்னா என்ன? ஒரு ஆர்கானிசம்ங்கிறது ஹியூமன் அப்படிங்கிறவன் ஒரு ஆர்கானிசம், பாக்டீரியா ஒரு ஆர்கானிசம், பாக்டீரியாவிலேயே லாக்டோபேசில்லஸ் ஒரு ஆர்கானிசம். ஸோ அந்த ஒரு ஸ்பீசிஸ்னு சொல்றோம்ல, ஸ்பீசிஸ் இந்த டிஎன்ஏவோட லென்த்துங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஹியூமன்ல எல்லாருக்குமே டிஎன்ஏ ஒரே லென்த்ல தான் இருக்கும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பாக்டீரியாவை கொல்லக்கூடிய வைரஸ்க்கு பேரு பாக்டீரியோஃபேஜ். ஸோ இந்த வைரஸ்ல பாக்டீரியோஃபேஜ் நோன் அஸ் தீட்டா 174. இதுல 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. நீட்ல இது கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பாக்டீரியோஃபேஜ் லாம்டா, அடுத்த ஆர்கானிசம் பாக்டீரியோஃபேஜ் லாம்டா, இதுவும் வைரஸ் தான். has 48,502 பேஸ் பேர்ஸ். எஸ்செரிஷியா கோலை, இது வந்து பாக்டீரியா,
has 4.6 into 10 power 6 base pair. உங்களுக்கு தெரியும் 10 power 6னா 10க்கு அப்புறம் 6 0 வரும் அப்படிதானுங்களே. அது 4.6 into அதை பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. அண்ட் ஹேப்ளாய்டு கண்டென்ட் ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏ, ஹேப்ளாய்டு கண்டென்ட்னா ஸ்பெர்ம்லயோ அல்லது எக்ஸெல்லையோ இருக்கிறத சொல்றாங்க. 3.3 into 10 power 9 base pair. அப்ப டிப்ளாய்டு கண்டென்ட்னா 6.6 into 10 power 9 base pairனு வரும். இது டிப்ளாய்டு, மறந்துடாதீங்க. டிப்ளாய்டு செல்ல பார்த்தா இந்த பேஸ் பேர். Let us discuss the structure of such a long polymer. DNA ஓட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின் இது நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா இது நாளைக்கு பார்த்துருவோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின் நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? நாளைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைவ்ல ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இந்த ஒரு டாபிக் ஆரம்பிச்சு முடிச்சிடலாம். நாளைக்கு 2 கிளாஸ் வச்சுக்கலாமா? சண்டே 4 PM ஒரு கிளாஸ், 8 PM ஒரு கிளாஸ். 4 PM இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ முடிச்சுட்டா அப்புறம் 8 PMக்கு பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் நடத்துனதுல டவுட் இருக்கு, இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க இப்ப கேட்கலாம். ஓகே, இது வரைக்கும் நடத்துனதை நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. நாளைக்கு இந்த கிளாஸோட கண்டினியூஷன். நாளைக்கு 4 மணிக்கு கிளாஸ் இருக்கு. அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ நாளைக்கு பார்த்துருவோம். ஓகேங்களா? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. 8:30க்கு, ஆமா 8:33 ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம ஹாஃப் அன் ஹவர்ல கிளாஸ் முடிக்கிறோம். ஹாஃப் அன் ஹவர்ல 8:10க்கு தான் ஆரம்பிச்சோம். 20 மினிட்ஸ்ல கிளாஸ் க்ளோஸ் பண்றோம், வைண்ட் அப் பண்றோம். நாளைக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளாஸ் எடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. நல்லா படிங்க, நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கொஸ்டின் சொல்லுங்கப்பா. என்னப்பா சரி, சொல்லுங்க, என்ன டவுட்பா? ஹலோ. சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். இது இந்த கோர்சஸ் வந்து 12க்கு மட்டும் தானே, இல்ல 11th கோர்ஸும் இருக்கா சார்? 11th பிளான்ட் பிசியாலஜிக்கும் ஹியூமன் பிசியாலஜிக்கும் உண்டுப்பா. ஓகே சார். ஒண்ணா முடிக்க ஆரம்பிப்போம். சார் இது எவ்வளோ டேஸ் வரும் சார்? ஐ மீன் எவ்வளோ மந்த்? இன்னும் ஒரு எக்ஸாக்ட்டா இன்னும் 12 to 13 டேஸ்ல இந்த இது முடிஞ்சிரும். நம்மளோட இந்த செஷன் முடிஞ்சிரும். இந்த யூனிட் வந்து இன்னும் எக்ஸாக்ட்டா 12 டேஸ்ல இந்த யூனிட் முடிச்சிருவோம். ஓகே. அதுக்கப்புறம் பிளான்ட் பிசியாலஜி ஆரம்பிப்போம். பிளான்ட் பிசியாலஜி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ள என்டையர் பிளான்ட் பிசியாலஜியும் முடிஞ்சிரும். ஏன்னா ரெஸ்பிரேஷன்லாம் குட்டி சாப்டர் தான். அதே போல 3 சாப்டர் தான் இருக்கு பிளான்ட் பிசியாலஜில. அதுக்கப்புறம் ஹியூமன் பிசியாலஜி நடத்துவோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், அந்த ரீப்ரொடக்ஷன் யூனிட்டோ இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட், அது மாதிரி ஹை வெயிட்டேஜாகவும் இருக்கணும். அதே போல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் கேர் தேவைப்படணும் அப்படிங்கிற யூனிட் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் இந்த பேட்சஸ்ல. ஓகே சார். சார் நாளைக்கு எனக்கு கிளாஸ் இருக்கு சார். எத்தனை மணிக்குப்பா? எனக்கு மார்னிங் டு ஈவினிங் வரையும் இருக்கு சார். அப்படியா? அப்ப நாளைக்கு 4 PM கிளாஸ் வேண்டாம், 8 PMக்கே கிளாஸ் வச்சுக்கலாம். நீங்க லைவ் கிளாஸ் மிஸ் பண்ண வேண்டாம். 8 PM கிளாஸ். சரி, தேங்க்யூ. ஓகே, டேக் கேர். இன்னைக்கு நடந்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா இன்ட்ரோடக்ஷன் அந்த பார்ட்ல? இல்ல சார், கிளியர். ஓகேப்பா. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ. சரி, டேக் கேர். பை.